பிசாசு என்றும் அழைக்கப்படும் சாத்தான் யூத மதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க எதிரி நபராக உள்ளார். தீமை, சோதனை மற்றும் கடவுளுக்கு எதிரான எதிர்ப்பை குறிக்கிறார். பெரும்பாலும் தெய்வீகத்திற்கு எதிராக கலகம் செய்த ஒரு விழுந்த தேவதையாக சித்தரிக்கப்படுகிறார். எதிரி அல்லது குற்றம் சாட்டுபவர் என்பதற்கான எபிரேய வார்த்தையிலிருந்து தோன்றிய அவரது பங்கு யூத மதத்தில் வெறும் சோதனையாளர், எட்சர் ஹரா. முதல் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாத்தில் பேய்களை வழிநடத்தும் சக்தி வாய்ந்த விழுந்த தேவதை வரை மாறுபடும். பாம்பு லூசிபர் அல்லது இருளின் இளவரசர் என பல்வேறு சித்தரிப்புகளுடன் சோதனை மற்றும் தீமையின் அடிப்படை வடிவத்தை பிரதிபலிக்கும் இந்த நிலையில் நாம் நமது உளத்தில் உள்ள போராட்டத்தை உணரலாம். இது நமக்கு இருள் மற்றும் வெளிச்சத்தின் இடையே போராட்டத்தை உணர்த்துகிறது. எங்கு சாத்தான் தனது சக்தியை வெளிப்படுத்துகிறான், எப்படி நமதேனம் சோதிக்கப்படுகிறது என்பதற்கான இது ஒரு நினைவூட்டல். நாம் எப்போது தீமைக்கு எதிராக நம்மை காத்திருக்கும் வேண்டும்.